ஆமா. தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத வந்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு ஒரு அறிக்கை அவசியம். அந்த அடிப்படையில அது ஒரு நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். ஆனா தாவேகா அரசு இந்த இன்னைக்கு வெள்ளை அறிக்கை விடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க குடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நிதி தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியால எந்த மாநிலத்துக்குமே இருக்காது. அவ்வளவு பெரிய வாக்குறுதிகள்லாம் அவங்க குடுத்துட்டாங்க. அவங்க ஜெயிப்போம் அப்படிலாம் நினைச்சுலாம் குடுக்கல. சும்மா அப்படியே தூக்கி விட்டுட்டாங்க, பேசிட்டாங்க. மக்கள் வந்துட்டு அத பத்தி கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க எங்க பார்த்தாலும். என்னாச்சு ரூ. 2,500 அப்படின்ட்டு. இப்ப கடந்த 2 மாசமா ரூ. 1000 ஸ்டாலின் அரசு குடுத்த அதே தான் ரூ. 1000 தான் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு வந்துட்டு ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி வேணும். ஸோ நிதிநிலை அறிக்கைய வச்சு இந்த மாரி நிதிநிலையோட மோசமா இருக்குது. நாங்க எங்க இருந்து செய்யறது? அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்துட்டு சொல்றதுக்காக இந்த வெள்ளை அறிக்கைய வந்துட்டு ஒரு காரணமா பயன்படுத்தி அவங்க குடுப்பாங்க. அது நல்லா தெரியுது. விஜய் ஒரு வழிமுறைய கடைபிடிக்கிறாரு. எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு அவங்களால ஒண்ணும் செய்ய முடியலையோ, அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதற்கு முந்தைய அரசே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பழிய தூக்கி அவங்க மேல போடுறதுலயே அவர் இருக்காரு அவரு. ஸோ இந்த வெள்ளை அறிக்கையும் அப்படி பாரு ஒரு பழி போடக்கூடிய ஒரு அறிக்கையா தான் இருக்கும்னு நான் நிச்சயமா நம்புறேன். ஏன்னா தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, ஒண்ணு இருக்கு. ஒரு சட்டமே இருக்குது. பட்ஜெட்டரி மேனேஜ்மென்ட் அண்ட் பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு நிதிநிலை அறிக்கையில வந்துட்டு எவ்வளவு தூரம் பற்றாக்குறை இருக்கலாம், எவ்வளவு தூரம் அதை வச்சுதான் எவ்வளவு கடன் வாங்க முடியும் அப்படின்றது நிர்ணயிக்கப்படும். அந்த அடிப்படையில தான் வந்துட்டு 2 நிதியமைச்சர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டுல. முதல்ல பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்பொழுது கூட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு இருக்காரு. இவங்க 2 பேரும் தங்கம் தென்னரசனுடைய கடைசி பட்ஜெட்டை வந்துட்டு ஒரு 1.25 மணி நேரம் படிச்சாரு. இதுலயும் அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். அப்படி இருந்தும் அவர் ரொம்ப விவரமா படிச்சாரு. அதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை, வரவு, செலவு பற்றிய முழு விவரங்களும் வந்துட்டு அதுல இருந்துச்சு. அப்போ இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. இந்த தமிழக அரசு வந்துட்டு ஏதோ ஒண்ணுமே இல்லாத பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஏதும் இல்லை அப்படின்றது தான் இந்த 1 மாத காலத்துல எவ்வளவு செலவினங்களை வந்துட்டு விஜய் அரசு பண்றதுக்கு அது அது அடிப்படையா இருந்திருக்கு. எனவே இவங்க வந்துட்டு தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடுறாங்க. இது நிச்சயமா அதற்கான பதிலை வந்துட்டு எதிர்க்கட்சிகள் வந்துட்டு சொல்லும். அதே நேரத்துல இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகவும் ஆகும். இது ஒரு பெரிய சர்ச்சையாகும் ஆகும் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு பற்றாக்குறை இருக்கிறது அப்படின்றத வந்து அவர்கள் வெளியிடுவார்கள் என்றதையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இதை எப்படி சார் அவர்கள் செய்வாங்க எதிர்காலத்துல? இல்ல அப்படியான ஒரு எப்படி செய்வாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையா விஜயனுடைய அமைச்சரவை தெரியல. அது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அனுபவம் இல்லை அற்றவர்கள் தான் வந்துட்டு அங்க வந்திருக்காங்க. அது மரிய வில்சனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆட்சி நிர்வாகம் வந்துட்டு இவங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவிடும் அப்படின்றதும் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. எனவே இவங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் இவங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா மின்கட்டண உயர்வு இன்னைக்கு என்ன சொல்றாரு நிர்மல்குமார், இது 6% உயர்த்துவதற்கு வந்துட்டு திமுக அரசு ஒப்பந்தம் போட்டுடுச்சு, அதனால வேற வழி இல்லாத உயர்த்துறோம் அப்படின்ட்டு ஒரு சொல்றாரு. டான்ஜெட்கோ உயர்த்துது அப்படின்றாரு. இதே பாட்டு தானே முன்னாடியும் பாடிட்டு இருந்தாங்க. இதே மாதிரிதான் இவங்க ரெவென்யூ இல்லை அப்படின்னம்னா அதுக்கு ஒரு குறைய சொல்லி ரெவென்யூ இது பண்றதுக்காக நாங்க என்ன பண்றது, நாங்க என்ன பண்றது, நாங்க என்ன பண்றதுன்னு அதே பாட்டு பாடிக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் உயர்த்துவாங்க. அப்படி இவங்க வரி வருவாய் பெருக்கினாலும் கூட அவங்களால வந்துட்டு அவங்களுடைய இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. அது வந்துட்டு ரொம்ப நிறைய நிதி வேணும். அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால இவங்க திணறுவாங்க. இந்த அரசு ரொம்ப திணறும். அது மட்டும் சொல்ல முடியும். சார், அவர்கள் தரப்புல வந்து இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது கடினம்ன்றத பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்ப இது ஒட்டுமொத்தமா வந்து மக்கள் மீது ஒரு சுமையா வந்து திணிக்கப்படும்ன்றத பார்க்கலாமா? இல்ல சுமை அப்படின்றத விட ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது ஒரு ஒரு அரசுக்கும் கடமை. இவங்க வந்துட்டு ரொம்ப அதீதமா எதை பத்தியுமே உணராமல், எதை பத்தியுமே தெரிஞ்சுக்காம விஜய்க்கு வந்துட்டு இந்த காயத்துல எழுதி கொடுத்துட்டாங்க. அவரும் படிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப அவங்க ஜெயிச்சுட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? தெரியாம சொல்லிட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால அவங்க வேற வேற வழிமுறைகளை கண்டு இதுக்கு வந்துட்டு சாக்கு போக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவங்க செய்வாங்க. அதனால மக்கள் ஏமாறுவாங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். அதுக்கு என்ன பண்றது? அவங்க தானே வாக்களிச்சதா சொல்றீங்க. அவ்வளவுதான். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார்.